நடந்த அவ்வளோ ப்ராஜெக்டும் தோண்டுவேன். அவ்வளோ ப்ராஜெக்டின் இனிஷியேஷன்ல இருந்து க்ளோஷர் வரைக்கும் லெசன் லேர்ன் ரிப்போர்ட் வரைக்கும் என்னோட தர வேணும். எங்களோட மதிப்புக்குரிய ஸ்ரீதரன் ஐயாவுக்கு அது நாலேஜ் இல்லையண்டா எனக்கு ஒரு 5 பேரை அது சம்பந்தமா நாலேஜ் இருக்கிறார்கள் அட்வைஸுக்கு எடுத்து வச்சுக்கொண்டு அரசியலை செய்வோம். அதே மாதிரி எங்களோட கயேந்திரகுமார் ஐயா அவர்களுக்கு அது விளங்கலையண்டா யாராவது தெரிஞ்ச ஒரு ஆளை கேட்டுக்கொண்டு படிச்சுக்கொண்டு டிசிசி மீட்டிங் வரும். அடுத்த முறை நான் அரசியல் செய்யறான்னு எனக்கே தெரியாது, கௌசல்யான் செய்யறான்னு எனக்கே தெரியாது. வேலையில் பட்டதாரிகள் முழு பேருக்கும் வேலை எடுக்க நினைக்கிறேன். வெயிட் பண்ண சொல்லுங்க. வணக்கம் சொந்தங்களே, இப்போ நாங்கள் பார்க்க போகிற விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு தெரியும், வைத்தியசாலைக்குள்ளே அண்மையிலே நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் காவலாளிகளை மீறி சென்றதாகவும் அதே நேரத்திலே வைத்தியசாலை நிர்வாகத்துக்கு எதிராகவும் வைத்தியசாலை யாழ் போதனா மருத்துவமனையுடைய வைத்தியசாலையுடைய பணிப்பாளராக இருக்கக்கூடிய சத்தியமூர்த்தி அவர்களை அச்சுறுத்தியதாக சத்தியமூர்த்தி அவர்களும் வைத்தியசாலை நிர்வாகமும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்களுக்கு எதிராக வழக்கு தொடுத்திருந்தார்கள். அந்த வழக்கு இன்றைக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் அர்ச்சுனா அவர்கள் இன்றைக்கு நீதிமன்றத்துக்கு சென்றிருந்தார். ஆனால் இருந்தாலும் கூடவே அவர் இன்றைக்கு பிணையில விடுவிக்கப்பட்டிருக்கிறார். அதே நேரம் அவருக்கு எதிர்வரும் பிப்ரவரி மாதம் அடுத்த வழக்கு இருக்கிறது. இருந்தாலும் இதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், நீதிமன்றத்துக்கு போய் வந்த பின்னர் ஊடகவியலாளர்கள் அல்லது யூடியூபர்ஸை சந்திச்சு அர்ச்சுனா அவர்கள் ஒரு விஷயத்தை மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார். நான் மக்களுக்காக, அதாவது பாதிக்கப்பட்ட அந்த 170 ஊழியர்களுக்காகத்தான் நான் அந்த விஷயத்தை கேட்கறதுக்கு போயிருந்தேன். ஆனா நிச்சயமாக நான் ஓயப்போவதில்லை. அந்த ஊழியர்களுக்கு சரியான நியாயம் கிடைக்கும் வரை அந்த ஊழியர்களுடைய யதார்த்தமான அல்லது அவர்களுடைய கோரிக்கை நிறைவேறும் வரைக்கும் நான் நிச்சயமாக போராடுவேன் என்கின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். நாளை காலம் விதிய பாராளுமன்றத்தில் இந்த பப்ளிக் இம்பார்ட்டன்ட் மோஷன் சொல்ற ஸ்பெஷல் நோட்டீஸ் பாராளுமன்றத்தில் போடப்படும். 170 குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அது மக்களின் அவசர நிலைமை காரணமாக நாளை காலமே பாராளுமன்றத்தில் போடும். குறிப்பிட்ட டைம் தான் தருவினோம். 2வது பிரச்சனை, நான் ஆளுங்கட்சியும் இல்லை எதிர்கட்சியும் இல்லை. ஆளுங்கட்சி தண்டு டைம் தரப்போறது இல்லை, எதிர்கட்சி தண்டு டைம் தரப்போகுது. ஆனால் எங்களுக்கு அந்த ஸ்பெஷல் 29 நம்பர் செக்ஷன் 29 இருக்கு ஸ்டாண்டிங் ஆர்டரில். அது சொல்லுது அவசரமான விஷயத்தை எனி டைம் யாரும் கையெழுத்து கேட்கலாம்னு சொல்லி. இப்போ அது சம்பந்தமாக சபாநாயகருக்கு எழுத்து மூலம் அறிவிச்சு போட்டு நான் இன்றைக்கு இமெயில் போட்டுருவேன். அவரோட சம்பந்தப்பட்ட மினிஸ்டருக்கும் எழுத்து மூலம் அறிவிச்சு போட்டு நாளைக்கு படியா இந்த மோஷன் படிய காலமே எடுத்துருவேன். அப்படி இன்னும் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார், என்னை சுட்டாலும் சரி வெட்டி கொன்றாலும் சரி எப்படியான எந்த விதமான அநீதிகள் இழைக்கப்பட்டாலும் பரவாயில்ல, நான் மக்களுக்கு செய்கிற சேவையை என்ற உயிரை கொடுத்தாவது செய்தே தீருவேன் என்கின்ற ஒரு விஷயத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் சொல்லியிருக்கிறார். பிளவிட்ட அரசு அதிகாரிகள் கூக்குரலிட்டாலும் சரி, கல் எறிஞ்சாலும் சரி, நான் போய்களை ரோட்டுக்கு துவக்கால அந்த இடியன் துவக்கண்டுவாங்க, அதில் பிஷும் காருக்கு சுட்டாலும் பரவாயில்லை, அதை செய்து ஊழல்களை வெளிக்கொண்டு வருவேன். நடந்த அவ்வளோ ப்ராஜெக்டும் தோண்டுவேன். அவ்வளோ ப்ராஜெக்டின் இனிஷியேஷன்ல இருந்து க்ளோஷர் வரைக்கும் லெசன் லேர்ன் ரிப்போர்ட் வரைக்கும் என்னோட தர வேணும். தரத்தானே வேணும். இப்போ சட்டப்படி அது சகல ப்ரொஜெக்டுகளும் என்னென்னு பார்த்து அதை அங்கங்கே அனுப்புவேன். அங்கே என்னென்ன மாதிரி ரோட்டு போட்டிருக்கணும், எந்த ரோட்டு போட்டிருக்கணும், எவ்வளவு கென்றா கொடுத்துருக்கணும், யாரு கென்றா கொடுத்துருக்கணும், எப்படி பிட் நோட்டீஸ் போட்டிருக்கணும், எப்படி பப்ளிக் ப்ராக்யூமெண்ட் செய்திருக்கணும்னு சொல்லி எல்லாமே பார்க்கல. அரசாங்கம் ஊழலை பிடிக்கிறதோ இல்லையோ, அதுக்கு தானே நீங்க 4 MP மேல அனுப்பினீங்க. அதுல வலப்பக்கத்துல இருந்த இளங்குமரன் MP சொல்றார், அண்ணா நாங்கள் இதெல்லாம் கதைச்சு அவர் அந்த ஜானேண்டு பாலத்தை பற்றி காய்ச்சி கொண்டிருக்காரு. அந்த நாங்கள் ஒரு பாலம் ஒன்று கட்டத்துக்கு பிளான் பண்ணி கொண்டிருக்கோம், ஜானை க்ராஸ் பண்றதுக்காக. ஸோ மக்கள் அடுத்த முறை நான் அரசியல் செய்யறான்னு எனக்கே தெரியாது, கௌசல்யான் செய்யறான்னு எனக்கே தெரியாது. அடுத்த முறையாவது துணிஞ்சு கேட்கக்கூடிய, மக்களுக்காக கதைக்கக்கூடிய விஷயம் தெரிஞ்சாதா ஒரு பேசிக் நாலேஜாவது இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர். இன்னும் ஒரு விஷயம் என்று சொல்லி சொன்னா, உங்களுக்கு தெரியும், அண்மையில யாழ் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இடம்பெற்றது. அதுல நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் அரச உத்தியோகத்தில் அல்ல அரச அதிகாரிகளை மிக மோசமாக பேசியதாக கூட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதர் அவர்கள் சொல்லியிருந்தார். அதற்கு எதிராக தான் இதற்காக அரச அதிகாரிகளிடம் கேள்வி கேட்டேன் என்கின்ற விஷயத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் சொல்லியிருக்கார். தமிழ் தேசியத்தை மட்டும் கழிச்சு கொண்டு மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அங்க வந்திருக்கிற அரச அதிகாரிகள் எல்லாரும் அறிவு படைத்தவர்களிடம் கேள்வி கேட்பதற்கு தன்னிடம் அறிவு இல்லை என்று சொல்லியிருக்கார். அது உண்மைதான், எல்லாருக்கும் தெரியும் தானே அவருக்கு அறிவு இல்லை என்று. ஆனா அதுக்காக அவர் அறிவு உள்ளவன்ட்டு கேள்வி கேட்க தடுக்குது. எனக்கு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் சம்பந்தமா தெரியாண்டா மூடிட்டு வந்துடும்.
எனக்கு அதாவது அரசு அதிகாரிகளை கேள்வி கேட்பதற்கு தகுதி இல்லை எங்களுக்கு என்று சொல்லியிருக்கிறார் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன். அதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் சொல்லியிருக்கிறார், ஸ்ரீதரன் அவர்களுக்கு தகுதி இல்லை என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம். ஆனால் அவருக்கு தகுதி இல்லாவிட்டால் தகுதியானவர்களிடம் அல்லது கேட்டு சில விஷயத்தை சொல்ல வேணும், அல்லது தகுதியானவர்களை அவர் வைத்திருப்பதுதான் சால பொருத்தமாக இருக்கும் என்கின்ற விஷயத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் சொல்லியிருக்கிறார். எங்களோட மதிப்புக்குரிய ஸ்ரீதரன் ஐயாவுக்கு அது நொலேஜ் இல்லையண்டா எனக்கு ஒரு 5 பேரை அது சம்பந்தமா நொலேஜ் இருக்கிறார்கள் அட்வைஸுக்கு எடுத்து வச்சுக்கொண்டு அரசியலை செய்யும். அதே மாதிரி எங்களோட கயேந்திரகுமார் ஐயா அவர்களுக்கு அது விளங்க இல்லையண்டா யாராவது தெரிஞ்ச ஒரு ஆளை கேட்டுக்கொண்டு படிச்சுக்கொண்டு டிசிசி மீட்டிங் வரணும். தெரியாம வந்திருந்து கொண்டு அங்க சிரிக்கிறது இங்க சிரிக்கிறது கேள்வி கேட்ட பிள்ளைன்றது அரசு அதிகாரிக்கு எல்லாம் தெரியும்ன்றது. அப்படி குவாலிஃபிகேஷன் பார்த்தா குவாலிஃபிகேஷன் என்ன கூட எப்படி வசதி ஆனால் நாங்கள் அதை பற்றி கதைக்க விரும்பல. குவாலிஃபிகேஷன் பார்த்து ஒரு ஆளை புறத்தட்டுற நிலைமையில நான் இல்லை. செய்த ப்ரொஜெக்டுகள் பிள்ளை என்றா இல்லை நாங்கள் சரியாத்தான் செய்யிருக்கேன் அந்த குவாலிஃபிகேஷனை கேட்பேன். என்னம்மா படிச்சிருக்கீங்க, அப்போ என்னென்னு இந்த போஸ்ட்டுக்கு வந்தீங்க, யார் உங்களுக்கு ஆக்ட் இந்த கடிதம் ஒன்று இருக்குது அந்த சிபாரிசு கடிதம் அந்த போஸ்ட் எழுதி எல்லாத்தையும் தோண்டுங்க நான் நினைக்கிறேன். வேலையில் பட்டதாரிகள் முழு பேருக்கும் வேலை எடுக்கணும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ண சொல்லுங்கள். இதுல இன்னும் ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், நாங்கள் அங்கு வடையையோ சோட்டிசையோ மைலோவோ குடிக்கிறதுக்கு அங்க போயில மக்கள்ல பிரச்சனை, மக்களுடைய பிரச்சனையை கதைப்பதற்காகத்தான் நாங்கள் போயிருக்கிறோம். ஏன்னு சொன்னா நாங்கள் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனபடியா மக்களுடைய பிரச்சனையா அல்லது யாழ் கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கிற மக்களுக்கு சரியான ஒரு தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டியது அது அந்த மக்களால் தெரிவு செய்யப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளுடைய பொறுப்பா இருக்கிறது. ஆகவே நான் ஒரு மக்கள் பிரதிநிதி என்ற அடிப்படையில் தான் மக்களுக்காக குரல் கொடுத்திருக்கின்றேன் என்ற விஷயத்தை சொல்லியிருந்தார். எந்த டேபிள்லையும் வச்ச வடையும் பட்டிஸும் மிச்சம் இருக்கல. ஆக வேணுமெண்டா படம் எடுத்திருப்பேன். எந்த டேபிள்ல படையும் பட்டிஸும் சாப்பிடல நான். ஏன்னா எனக்கு அங்க வடை பட்டி சாப்பிட்றதுக்கு நேரம் இருக்கல. தந்த டீன்ற பாதியை தான் குடிச்சேன். ஆனா அங்க முழு வடையையும் கபலீகரம் பண்ணி முழு பட்டிஸையும் கபலீகரம் பண்ணி போட்டு போனை காதில் வச்சு கொண்டு வெற்றிகரமாக போயிருக்கேன். வெற்றிகரமாக போயிருக்கு. அது சாப்பிட்டது பிள்ளையாண்டு இல்லை, அது சாப்பிட்றதுக்கு 2 நிமிஷம் தான் போயிருக்கு. மிச்ச நேரத்தில் என்ன நடக்குதுன்றது பார்த்துருக்கோம். இதுல இன்னும் ஒரு விஷயம் என்ன சொன்னால், அது டக்ளஸ் தேவானந்தா அவர்களாகவும் இருக்கலாம், அங்கஜன் ராமநாதனாகவும் இருக்கலாம், ஏனைய நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருக்கலாம். ஆனால் அவர்கள் அனைவரும் கடந்த காலங்களிலே அவர்கள் எப்படி செயற்பட்டார்கள், அவர்கள் ஊடாக எப்படியான அநீதிகள் இந்த மக்களுக்கு இழைக்கப்பட்டது என்ற விஷயத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் சொல்ற விஷயத்தை நீங்கள் ஒரு தடவை கேளுங்கள். யாழ் கனவு பால் அவர் ஒரு காலத்தில் கோல் வச்சு கொண்டு வந்தவர். அவர் கோல் பண்ணி சொன்னால் வைத்தியசாலையில் வேலை கிடைக்கும், ஒபிஷியல் ப்ரொமோஷன் கிடைக்கும், எல்லாமே இருக்கும். அவர் போய் அடிச்செல்லாம் வீடியோ இருக்குது, பார்த்துருக்கேன் நினைக்கிறேன். அப்போ ராஜகாரிய பாதாகிரியுமே இல்லை. ஆனால் அதுக்கு பிறகு எங்களுடைய டக்ளஸ் தேவானந்த அமைச்சர்கள் இருந்தது. அமைச்சருடைய கட்டுப்பாட்டத்தில் ஒரு காலத்தில் எல்லா திணைக்களங்களும் இருந்தது. கடந்த 5 வருஷங்களில் கூட எல்லாத்தையுமே அமைச்சர் சொன்னதான் நடக்கும். அப்படிதான் இருந்தது. அப்போ இங்கே இருக்கிற அரசு அதிகாரிகள் அமைச்சருக்கு பயந்து வேலை செய்யிருக்கலாம், அமைச்சர்கிட்ட ஹைகூடியரா வேலை இருக்கலாம், அவற்றை வரப்பிரசாதங்களை வேண்டவன் பண்ணாக்கன்னு இருக்கலாம். அதை வீட்டு சிச்சுவேஷன், அந்த டைம்ல சிச்சுவேஷன். நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் வைத்தியசாலைக்கு போகின்ற போது அவருடன் கௌசல்யா அவர்களும் உடன் இருந்திருக்கிறார். ஆனால் கௌசல்யா அவருக்கும் இதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்கிற விஷயத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் நீதிமன்றத்துக்கு வழக்குக்கு போவதற்கு முன்னமே சொல்லியிருக்கிறார். இந்த விஷயம் சொல்லியிருந்தார். இருந்தாலும் கூடவே கௌசல்யா அவர்களுக்கு எதிராக ஏன்னு சொன்னால் கௌசல்யா அவர்கள் இந்த விஷயத்தில் எந்த விதமான இந்த பிரச்சனை தொடர்பாக வைத்தியசாலை பிரச்சனை தொடர்பாக வாய் திறக்கவில்லை. திறக்காத ஒருத்தரை அல்லது இதில் சம்பந்தப்படாத ஒருத்தரை வைத்தியசாலைக்கு வந்திருந்தார் என்கின்ற போர்வையில அவர்கள் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார்கள் என்ற விஷயத்தையும் சொல்லியிருந்தார். 19வது வழக்கு. இந்த முறை என்ன கவலை என்றால் எனக்கும் போட்டு கௌசல்யாவுக்கும் போட்டுக்கேன். கௌசல்யா வாயத்துல மூச்சு கூட விடையில கௌசல்யாவுக்கும் போட்டு மட்டும். சரி, அப்ப நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் சொல்றார், இன்றைக்கு என்னன்னு சொன்னால் அந்த சிற்றூழியர்களுடைய கோரிக்கை நான் முன்னிறுத்தமா இருக்க போறதில்லை. அதே நேரத்தில் சிற்றூழியர்களும் அந்த இடத்துக்கு அதாவது நீதிமன்றத்துக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் சென்ற போது சிற்றூழியர் சிலர் அந்த இடத்துல காத்திருந்த சம்பவத்தை பார்க்கிறோம். சிற்றூழியர் சொல்கிறார்கள், உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் வரப்போவதற்கு நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம், உங்களுக்கு எதிராக குரல் கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்கின்ற விஷயத்தை சிற்றூழியர்கள் சிலர் இந்த இடத்துல கூறிய விஷயத்தையும் அவதானிக்க கூடியதாக இருந்தது. அப்படி போய் சொல்லிடுமா தான் ஆர்ப்பாட்டம் செய்யறதுக்கு கூட நாங்கள் செட் பண்ணி வச்சிருக்கோம். என்னென்றால் இது
இங்க பிரச்சனை இல்ல கோர்ட்ஸ் அது எனக்கு போட்ட வழக்கு தானே நான் ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு போட்ட வழக்கு தானே அதால அது பிரச்சனை இல்லை உங்களோட விஷயம் நாளைக்கு பாராளுமன்றத்தில் விடிய காய்ப்பேன் சரி அதுல உங்கள அந்த என்னென்றாலும் அந்த மெட்டாக்கள்டையும் சொல்லுங்க வழக்கு போட்டாக்களுக்கு தானே தீர்ப்பு கிடைக்கும் அங்கேயும் பாம்பு மாதிரி விலாங்கு மீனை காட்டிக்கொண்டு இங்கேயும் வந்து உங்களோட பக்கம் காட்டு நீங்க எல்லாம் துணிஞ்சு நிக்கிறீங்க வேலை போனா பரவாயில்லை இது இந்த வேலையாகுது 10,000 வேலை செய்வாங்க அதை பற்றி யோசிக்க தேவையில்லை அந்த அவ்வளோ உங்களோட பேர் போட்டு தானே கொடுக்க போறோம் நாங்க இது அது அப்ப அவ்வளவு பேருக்கும் இது கிடைக்கும் இதுக்குரிய நிவாரணம் கிடைக்கும் மற்றாக்கள் நான் நினைக்கிறேன் நடக்கும் அதை அப்படியே செய்யும் நாங்கள் விரும்பின மாதிரியே செய்யும் சரிதானே அதை நினைச்சுன்னா நான் தோத்து போயிடுவேன் நான் தோத்தா வரலாறே இல்லையடா தோத்தா வரலாறா இல்லை அது மகாபாரதத்திலையும் இல்லை இனி எதிர்வரும் காலங்களில் இந்த சம்பவம் எப்படி இடம்பெற போகிறது என்ற விஷயத்தை பொறுத்திருந்தால் பார்க்கணும் இருந்த போதிலும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் சொல்லியிருக்கிறார் தேசிய மக்கள் சக்தியினுடைய 3 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்களால் தெரிவு செய்யப்பட்டிருந்தார்கள் அதிலே ஒருத்தர் கடற்கொள் அமைச்சராக இருக்கின்றார் அவர் தேசிய பட்டியல் ஊடாக தெரிவு செய்யப்பட்ட ஒருத்தராக இருக்கின்றார் அதே நேரம் தமிழ் தேசியம் சார்ந்து 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் குறிப்பாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய தலைவராக இருக்கக்கூடிய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் அடுத்ததாக இலங்கை தமிழரசு கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் அடுத்ததாக மக்கள் சார்பாக நான் மட்டும்தான் என்ற விடயத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் சொல்லியிருந்தார் இவர்கள் எல்லோருக்குமே இந்த மக்கள் சார்ந்து மக்களுடைய பிரச்சனை சார்ந்து மக்களுடைய உரிமை சார்ந்து பேச வேண்டிய தேவையும் அவசியமும் இருக்கிறது என்கின்ற விஷயத்தை அவர் சொல்லியிருந்தார் நிச்சயமாக இந்த விஷயத்தில் நாங்கள் நடந்த விஷயத்தில் தான் சொல்லியிருக்கிறோமே தவிர இதுல எவருக்கும் பக்க சார்பாகவோ அல்லது ஒருத்தரை பழிவாங்க வேண்டும் என்பதற்காகவோ இந்த விஷயத்தை நாங்கள் சொல்லல இந்த இடத்துல களத்துல தளத்துல நடந்த சம்பவங்களை அப்படியே சொல்லியிருக்கிறோம் நல்ல சொந்தங்களே மீண்டும் ஒரு காணொலியூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்